வணக்கம் நேயர்களே. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடர் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த காலப்பகுதியில் முழு உலகமே எதிர்பார்த்திருந்த ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி இருந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த தொடரில் மோதுமா மோதாதா, இந்த போட்டி திட்டமிட்டபடி நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பலமாக இருந்தது. என்றாலும் அந்த சந்தேகத்துக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. நேற்றிரவு பாகிஸ்தான் உறுதியளித்து விட்டது, இந்தியாவுடன் எதிர்வரும் 15ஆம் தேதி, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் விளையாடுவது உறுதி என பாகிஸ்தான் நேற்றிரவு அறிவித்தது. கோகுலன், இப்போ நாங்கள் நேரத்தோடு பேசியிருந்தோம், இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. இந்த போட்டி முழு உலகுக்குமே ஒரு சந்தேகமாக இருந்தது, இந்த போட்டி நடைபெறுமா நடைபெறாதா. பாகிஸ்தான் ஏன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, நாங்கள் இந்த போட்டியில் இலங்கையில் விளையாடுவோம், ஆனால் இந்தியாவோட விளையாட மாட்டோம், இந்தியாவுடனான போட்டிக்கு நாங்கள் தயாரில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த நிலைமை மாறி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே த்ரிஷானோ, நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலிருந்தே ஒரு பல சர்ச்சைகள் இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான இந்த போட்டியை மையமாக கொண்டு பல வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தங்களாக இருக்கலாம், அதே போன்று பல எதிர்பார்ப்புகள் சூழ இருந்ததை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த பல தசாப்தங்களாகவே இந்த இரு அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் எதிர்பார்ப்பு மிக்கதாகவும் தான் காணப்பட்டது. இருந்த போதிலும் இந்த வருடம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த போட்டி நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது தான் பங்களாதேஷ் அணியினுடைய அறிவிப்பு. அதாவது பங்களாதேஷோட முஸ்தபிர் ரஹ்மான் அவரை இந்தியன் பிரீமியர் லீக்கில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் வாங்கிடுறாங்க. ஆனால் அதன் பிறகு இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்யக்குள்ள பங்களாதேஷும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை காரணம் காட்டி, அதாவது பங்களாதேஷினுடைய உள்ளூர் அரசியல் நிலைமைகள், உள்ளூர் அரசியல் நெருக்கடிகளும் அதே போன்று இந்திய அரசியலில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களும் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருந்தது. அதன் பிறகு இந்திய கிரிக்கெட் சபை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகத்துக்கிட்ட கோரி இருந்தது, இவரை நீக்க சொல்லி. அப்ப அவரை விடுவிச்ச பிறகு இது ஒரு பூகோள ரீதியான கிரிக்கெட் ஒரு அரசியல் கிரிக்கெட் விளையாட்டுங்கிறது மாறி ஒரு அரசியல் சூழல் உருவாகிடுது. அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பங்களாதேஷுக்கு ஆதரவா செயற்பட ஆரம்பிச்சாங்க. பங்களாதேஷ் உடனே அறிவிச்சிடுது, நாங்கள் உலகக்கிண்ண 2020 போட்டியில் விளையாடலை, நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு இலங்கையில் முடிஞ்சால் மைதானங்களை தாங்க, நாங்கள் அங்கே போட்டிடுறோம், இந்தியாவில் எங்களால் விளையாட முடியாது, அங்கே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அறிவிச்சிட்டாங்க. பங்களாதேஷினுடைய வெற்றிடத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஸ்காட்லாந்து வராங்க. ஸ்காட்லாந்தும் இந்த இப்போதைக்கு தொடரில் நல்ல முறையில் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஷெபாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தானுடைய பிரதமர் கூறியிருக்கின்றார், பங்களாதேஷிற்கு ஆதரவாக நாங்கள் இந்த போட்டித் தொடரிலே பங்கேற்காமல் இருப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக ஆரம்பத்தில் அறிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பின்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நடைபெற்றது. ஐசிசியுடனாக இருக்கலாம், பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோடு கூட அவங்களுடைய அரசாங்கம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. அதே போன்று வீரர்கள், முன்னாள் தலைவர்கள் உட்பட பலருடன் பல பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தது. பாகிஸ்தான் பிரதமர் இப்படி அறிவிச்சிருந்தாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒரு சந்தர்ப்பத்திலையும் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கல, நாங்கள் இந்த போட்டியில் விளையாட மாட்டோம். ஐசிசிக்கு அவங்க கடைசி நிமிஷம் வரைக்குமே அறிவிக்காமல் இருந்தாங்க, அவங்களுடைய இறுதி முடிவை அறிவிக்காம வச்சிருந்தாங்க. அப்படி அறிவித்திருந்தால் பாகிஸ்தானுக்கு பல தடைகள், நிபந்தனைகள், அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கிற நேரம் தான் நேற்று சரியா இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார், அதாவது ஐசிசி ஷேரிங் நிதி வழங்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமரோட தொலைபேசி ஊடா தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி இந்த உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுடனான போட்டியில் நீங்கள் விளையாடுறதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அனுமதி கொடுக்கணும். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறப்பட்டதாகவும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஊடக பிரிவு நேற்று நள்ளிரவு எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். அதாவது அனைவரும் நேசிக்கும் விளையாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல உறுதியளித்தமை தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமருக்கு அனுரகுமார திசாநாயக்க இதன் போது நன்றி தெரிவிப்பதாகத்தான் அவர்களுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டது. அதே நேரம் கோகுலன், ஜனாதிபதி இப்படி ஒரு கோரிக்கை விடுத்திருக்க அதே சந்தர்ப்பத்தில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையும் பாகிஸ்தான்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, கிரிக்கெட்டோட நலன் கருதி நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளுங்க, இந்த போட்டியில் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒரு தீர்மானத்துக்கு இப்படி இந்திய ஊடகங்களும் பாகிஸ்தான் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கணும். அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு தீர்மானத்துக்கு இந்த போட்டியில் விளையாடுறாங்க. அதே நேரம் இன்னொரு கோரிக்கையும் இருக்குது. அதாவது 2031ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த நடக்கக்கூடிய உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர்களில் ஒரு தொடரை
பங்களாதேஷில் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இணக்கம் எடுக்காங்க. இதற்கு பிறகு தான் தீர்மானிக்கப்படும் எந்த ஆண்டு இங்கே எப்படி நடத்துறதுங்கிறது. ஆனால் இப்போதைக்கு ஒரு இணக்கம் காணப்பட்டிருக்கு. பங்களாதேஷில் ஒரு தொடரை நாங்கள் நடத்துறதுக்கு ICC அனுமதிக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால், நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை கிட்ட பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை வந்து இப்படி கோரிக்கை விடுத்திருந்தாங்கன்னு நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் சபையும் கூட நீங்கள் முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விளையாடுவதற்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுகிட்ட பல தடவை சொல்லியிருந்தாங்க. அதிலையும் குறிப்பாக ICCக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் இடையிலான ஒரு கூட்டம் நேற்று நடைபெற்றிருந்தது. இதன்போது பல நிபந்தனைகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அல்லது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முன்வைத்திருந்ததாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பங்களாதேஷ் வந்து இந்த போட்டித் தொடரிலே பங்கேற்காமல் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் நிதி நெருக்கடியை கொடுக்கக்கூடாது, அதாவது ICCயால் வழங்கப்படும் ஷேரிங்கை வழங்காமல் இருக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். அதாவது ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது பங்களாதேஷுக்கு ஒரு அபராதம் விதிக்கப்படும், அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள், பங்களாதேஷுக்கு ஒரு தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவித்தல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு நிபந்தனையும் தண்டனையும் இல்லை. நோமலாவே சர்வதேச அவங்களுடைய கோரிக்கையை ICC ஏற்றிருக்கிறது. அதாவது ICC சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க என்று சொன்னால், இல்லை நாங்கள் ஏற்கனவே அவ்வாறானது ஒரு திட்டம் இல்லை, நாங்கள் அவர்களுக்கான நிதியை எந்த போதும் தண்டிக்கவோ குறைப்பதற்கான திட்டமோ இல்லை என்று. அதே நேரத்தில் இவர் பாகிஸ்தான் தரப்பினருடைய அந்த ICC-உடனான அந்த உடன்படிக்கை என்று கூறிவிட முடியாது. அந்த கலந்துரையாடலின் போது நிபந்தனைகளிலுடைய ஏனைய நிபந்தனைகள் என்று பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கிரிக்கெட் தொடர்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைத்திருந்தார்கள். அதே போன்று பாகிஸ்தான், இந்தியா, அதே பங்களாதேஷ் ஆகிய 3 நாடுகளையும் இணைந்ததாக முக்கோண தொடர் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற இணக்கமும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் ICC அவர்களுக்கு கூறியிருக்கக்கூடிய பதிலாவது, நாங்கள் இரு நாடுகளினுடைய கிரிக்கெட் போர்டினுடைய விடயங்களிலே உள்தரப்பு விடயங்களில் எங்களால் தலையிட முடியாது, ஆகவே அது தொடர்பில் எதிர்காலத்தில் பேசி தீர்மானிக்கப்படும் என்று கூறியிருக்கும். அதேவேளை இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது. ஏற்கனவே திட்டமிட்டதன்படி இந்தியா இந்த வருடத்தில் பங்களாதேஷிற்கு சென்று விளையாடுவதற்கான ஒரு தொடர் இருந்தது. அந்த தொடர் என்ன நடக்கும் என்பது பற்றி தற்போது எங்களால் எதுவும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிராந்திய ரீதியான ஒற்றுமை ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, விளையாட்டு ரீதியிலும் சரி சிறந்த ஒரு ஒற்றுமை நட்புறவு இருக்குது. அதே போல இப்போ நேரத்தோட நான் இதை ஞாபகப்படுத்தணும். 1996ஆம் ஆண்டுல இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் 3 நாடுகளும் இணைந்து உலக கிரிக்கெட் தொடர் நடத்துகிற நேரம் இலங்கையில பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருந்தது. அதனால தான் மேற்கிந்திய தீவுகளும் ஆஸ்திரேலியாவும் இலங்கைக்கு வர முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் இருந்த இலங்கை அணித்தலைவராக இருந்தது அர்ஜுன ரணதுங்க, பாகிஸ்தான் அணித்தலைவராக வசீம் அக்ரம் இருந்தார், இந்தியா அணித்தலைவராக முகமது அசருடீன் இருந்தாங்க. இப்போ முகமது அசருடீனும் வசீம் அக்ரமும் சொல்லியிருந்தாங்க, அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இலங்கையில் வந்து விளையாடலாம், இலங்கையில் விளையாடுற எந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, நீங்கள் தைரியமாக வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழை இலங்கை சார்பாக ஒரு உறுதிமொழியை வழங்கினாங்க. அந்த ஒற்றுமை தான் இப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த 4 நாடுகளும் பிராந்திய ரீதியாக ஒற்றுமையாக இருந்தால் தான் நிச்சயமாக கிரிக்கெட் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் இல்லையா? கிரிக்கெட்டை வெறுமனே விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் உணர்வுபூர்வமான சில விடயங்கள் பற்றியும் சிந்தித்தால் இதை விட சிறப்பாக இருக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உலகக்கிண்ண போட்டித் தொடர்கள் பல நடந்திருக்கின்றன. அதாவது 2007ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் சொல்லுவோம், 24 கடைசியாக நடைபெற்ற போட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட 16 T20 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. 16 போட்டிகளிலே 13 போட்டிகளிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 3 போட்டிகளில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. அதாவது அந்த 3 போட்டிகளும் உலகக்கிண்ண போட்டிகள் அல்ல. 2021ஆம் ஆண்டு மாத்திரம் தான் உலகக்கிண்ண போட்டி. மற்ற இது இரு அணிகளுக்கு இடையில் ஆசிய கிண்ண போட்டி, ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் 2 அணிகளும் போட்டிட்டு அதுல ஒரு போட்டியில தான் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்குது. மற்றது வந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில உலகக்கிண்ண வரலாற்றில் 2020 உலகக்கிண்ண வரலாற்றில் பாகிஸ்தான் 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கு. உலகக்கிண்ண வரலாற்றை நாங்கள் உலகக்கிண்ண வரலாறு தான். ஏனென்றால் 50 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளிலும் கூட 8 முறை பாகிஸ்தானை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி 8 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகக்கிண்ண போட்டிகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு தடவை தான் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. T20 போட்டியில் மாத்திரம்.
அப்போ அதோட இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி வந்து சரியான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு சவால் மிக்க ஆக்ரோஷமான ஒரு போட்டினா அது அதாவது கிரிக்கெட் ரசிகர்களை டிவிக்கு முன்னுக்கு காட்டி போடக்கூடிய, மைதானத்திற்கு வரவழைக்கக்கூடியது ஒரு போட்டியாகத்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த போட்டி இருந்திருக்கு. இந்த போட்டி நடைபெறாம போயிருந்தால், இந்திய பாகிஸ்தான் போட்டி இந்த முறை நடக்காம இருந்திருந்தா 2280 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இப்போ இதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த போட்டி நடக்காமல் போயிருந்தால் பொருளாதார ரீதியாக இந்த கிரிக்கெட் துறைக்கு இல்லாட்டி சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு, இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைகளுக்கு எந்த அளவுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கும். அதே நேரம் இலங்கைக்கு போட்டியை நாங்கள் முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து முழு பிராந்திய ரீதியில் கிரிக்கெட் துறை வளர்ச்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அந்த பாதிப்பும் இப்போது தடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு போட்டி உருவாகியிருக்கு. உண்மையிலே நீங்கள் கூறித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் என்று வரும்பொழுது முதல் போட்டியிலிருந்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த போட்டி வரைக்குமே அவ்வளவு விறுவிறுப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத போட்டி என்று தான் கண்டிப்பாக கூற வேண்டும். ஏனென்றால் 2007ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே நடைபெற்ற முதலாவது சர்வதேச 2020 உலகக்கிண்ண போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குழுவில் தான் இடம் பிடித்திருந்தார்கள். அதனுடைய முதலாவது போட்டி டர்பனில் நடைபெற்றிருந்தது. இரு அணிகளும் ஒரே ஓட்டத்தை பெற அந்த போட்டி டை ஆகிறது. அந்த போட்டி இரு அணிகளும் சமநிலையில் முடிவடைகிறது. அதற்கு பின்னராக அப்போது இருந்த, அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஓவரை போன்று அப்போது இருந்தது பால் அவுட் முறை என்று சொல்லி. ஆகவே ஒரு அணிக்கு 5 வீரர்கள் விக்கெட்டை நோக்கி பந்தை எறிய வேண்டும். ஆகவே அவ்வாறு தான் அந்த முறைமை இருந்தது. அதன் சந்தர்ப்பத்திலே இந்திய அணியினுடைய முதல் 3 வீரர்களும் சரியாக ஸ்டம்புக்கு பந்தை எறிந்ததன் காரணமாக அன்றைய போட்டியிலே அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இறுதிப் போட்டியிலும், ஜோனஸ்பர்க்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியிலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் ஒரு முறை அவர்கள் மோதிக்கொள்கிறார்கள். பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. பாகிஸ்தான் அணிக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதே போன்று கடைசி பந்து வரை போட்டி நீடித்திருந்தது. அதாவது மிஸ்பாஹுல் ஹக் கடைசி நிமிடம் வரைக்கும் களத்தில் நின்று போராடி இருந்தார். இருந்தாலும் அன்றைய தினத்திலே ஓரளவுக்கு பந்து வீசக்கூடிய ஒரு வீரராகத்தான் கருதப்படுறார். அந்த தொடரிலே பெரிதாக சோபிக்காத ஒரு வீரர் ஜோகிந்தர் சர்மாவிற்கு இந்திய அணித்தலைவராக இருந்த மகேந்திர சிங் தோனி ஒரு பந்து ஓவரை வீசுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார். அவர் அதை சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடி வந்திருந்த மிஸ்பாஹுல் ஹக் திடீரென ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே ஸ்வீப் கொண்டு ஆட முயற்சி செய்து ஸ்ரீசாந்தின் பிடியை கொடுத்து ஆட்டம் சுவாரஸ்யமானது. ஸ்ரீசாந்த் ஓடி வந்து அந்த பிடியெடுப்பார். அது உண்மையிலேயே மறக்க முடியாதது ஒரு சுவாரஸ்யமான போட்டி தொடராக இருந்தது. ஏனென்று சொன்னால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு 2020 உலக கிண்ணத்தினுடைய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திய ஒரு தொடராக அது அமைந்திருந்தது. நிச்சயமாக ஒரு இறுதி போட்டி அந்த அளவு சுவாரஸ்யமா இருந்தாதான் கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு, அதுலேயும் இந்தியா பாகிஸ்தான் என்று வரும்பொழுது இன்னும் சுவாரஸ்யமாகவே இருந்தது. நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கூட அவ்வாறானது ஒரு தொடரை பார்த்ததில்லை. 2020 தொடர் என்றும் பொழுது அதுதான் எங்களுக்கு முதலாவது ஒரு ஐசிசி அனுபவம். ஆகவே அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அன்று முதல் இன்று வரைக்குமே இந்தியா பாகிஸ்தான் என்றால் அந்த சுவாரஸ்யத்துக்கு ஒரு பஞ்சம் இருக்காத போட்டி, அனல் பறக்கும் பந்து வீச்சுகளும் இதெல்லாம் இருக்கும். இறுதியாக கூட அதாவது பங்களாதேஷுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சில போட்டிகள் கூட அவ்வாறு அமைந்திருப்பதுண்டு. அது அந்த நாகினி டான்ஸ் பிறகு உருவானது. நாகினி டான்ஸோட தான் அந்த பாம்பாட். எல்லோருமே எதிர்பார்த்தது போல இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. மின்னொலியில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி முதல் பந்திலிருந்து இறுதி பந்து வரை விறுவிறுப்பாக நடைபெற வேண்டும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக காதலர் தினத்திற்கு அடுத்த நாளாக நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் அந்த வெளிப்பாடு அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களிடமும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கின்றேன். கோகுலன், அதாவது பழைய கசப்புணர்வுகளை மறந்து இந்த கை கொடுக்கலை, கைலாகு கொடுக்கலை, இப்படியெல்லாம் அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு போட்டி ஆரம்பமாகணும். அதே நேரம் இந்த கொழும்பு பிரேமதாச மைதானத்தை இந்த நாளும் நம்ப முடியாது. ஏன்னா இலங்கையில் எப்போ போட்டி இருக்கோ, கொழும்புல எப்போ போட்டி இருக்கோ அப்பதான் மழை பெய்யும். அது வந்து எங்களுக்கு நடக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு நடக்கக்கூடாது. அப்படி போட்டி வந்து விறுவிறுப்பாக இருக்கிறதுக்கு காலநிலையும் ஒத்துக்கொள்ளணும். அந்த வகையில் அந்த போட்டி சிறப்பாக நடைபெறணும்னு ஒரு கிரிக்கெட் ரசிகர்களாக நாங்கள் வேண்டுகொள்வோம். அதில் குறிப்பாக மழையை பற்றி ஞாபகப்படுத்திட்டாரு என்றால் இந்தியாவும் பாகிஸ்தானும் கடைசி முறையாக ஆசிய கிண்ண போட்டியில் இதே கெத்தாராம மைதானத்திலே விளையாடும் பொழுது மழை குறுக்கிட்டது. 2 நாட்களாக அந்த போட்டி நடைபெற்றது. அதாவது அதற்கு பல விதமான பேச்சுக்களை முன்வைத்திருந்தார்கள். அதுவும் இந்த ரைட்ஸ் தான், அதாவது ஒளிபரப்பு உரிமம் சார்ந்த விடயங்களாகத்தான் அவை இருந்திருந்தது. 2 நாட்களாக அந்த
50 ஓவர் போட்டி நடைபெற்றிருந்தது 2023ஆம் ஆண்டு. அதிலும் இந்தியா வெற்றி பெற்றிருந்தது. நான் அதற்காக கூறவில்லை, இருந்தாலும் அவ்வாறானதொரு வானிலை சார்ந்த விடயங்கள் தான் உருவாகாமல் நாங்கள் ஒரு சிறந்த போட்டியை ரசிக்கக்கூடிய நிலைமை அன்றைக்கு காலநிலையால் கிடைக்கணும். வானிலை எந்த விதத்திலும் மாறக்கூடாது. சிறந்த ஒரு போட்டியை நாங்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் கண்டுகளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம்.